கதையோட ஓப்பனிங் சீனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, ஏய் என்னைக்குனே வருவீங்களாடா, ஒருத்தன் கையில் அடிபட்டுருக்குன்னு வந்திருக்கான், அவனுக்கு தலையில ஸ்கேன் எடுத்து வச்சிருக்கீங்க, சரி விடுங்க, இப்போ இந்த பேஷண்டோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்க நர்ஸ் கிட்ட சொல்றாரு. இந்த நர்ஸ் யாருமே இல்லை, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அப்புறம் இவன ரிசப்ஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அவனை ஐசியூல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினும், என்னடா கையில் அடிபட்டு வந்ததுக்கு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கீங்களா, ஏதோ ஒண்ணு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு கிளம்புறா. அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பொண்ணு பாக்குறாளே, இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்ச பக்கத்து வீட்டு பொண்ணு. அப்புறம் அவகிட்ட பேசிட்டு அவ வீட்டுக்கு போறா. இவன் தாங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அப்படியே காலையில விடியுது. பக்கத்து வீட்டு பொண்ணு திடீர்னு அவங்க ரூம்ல பேய் மாதிரி நின்றுகிட்டு இருக்கா. என்னடா இது, இந்த பொண்ணு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷனும் அந்த பாப்பா கிட்ட போறான். பார்த்தா அந்த பொண்ணோட வாய் எல்லாமே எங்க செம்மையா அடி வாங்கின மாதிரி இருக்கு. அதை பார்த்து இந்த புருஷன்காரன், பாப்பா உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு, சரி வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த குட்டி பொண்ணு பாஞ்சி அந்த புருஷன்காரன் கழுத்திலேயே ஒரு கடியை கடிச்சிடுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை தள்ளி விட்டுடுறா. ஆனாலும் அந்த குட்டி பொண்ணு சும்மா இல்லை, இப்ப நம்ம ஹீரோயினையும் கடிக்கிறதுக்காக வரா. உடனே நம்ம ஹீரோயின் அந்த ரூம் கதவை டைட்டா மூடிடுறா. அதுக்கப்புறம் அவ புருஷன்காரனுக்கு அவ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ரத்தம் நிக்கவே இல்லை. சரி ஓகே, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றா. அப்படி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவன் முழுசா ஜாம்பியா மாறிடுறான். மாறினது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினையே கடிக்க பாக்குறான். உடனே உஷாரான நம்ம ஹீரோயின் அங்க இருந்த கார் சாவியை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமா பாத்ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சத்தமே காணும். அவன் மேல இருக்க பாசத்துல நம்ம ஹீரோயின் பாத்ரூம் கதவு ஓரமா போயிட்டு, ஏங்க நீங்க எங்க தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அந்த பாத்ரூம் கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தான். அப்புறம் ஹீரோயின் பாத்ரூம் ஜன்னல் வழியா எகரை குச்சி போக ட்ரை பண்றா. அப்படி பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அவ காலை பிடிச்சி இழுக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் ஒரு எட்டு விட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. அப்ப அங்க ஒருத்தன் நம்ம ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா ஒரு ரத்த கரையா இருக்கிறத பார்த்துட்டு அவளும் ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுட வரான். நம்ம ஹீரோயின் நல்ல நேரமும் தெரியல, அவன் கெட்ட நேரமும் தெரியல, கரெக்டா ஒரு லாரி வந்து அவனை இடிச்சு கைமா ஆக்கிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு போறா. அப்படி போகும்போது கூட அந்த புருஷன்காரை விடாம நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருக்கான். அப்படி அவ கார் எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது அப்ப ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, ஊரே கலவர பூமியா இருக்கு. மனுஷங்க அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஊரே ரணகரமா இருக்கு. அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து காரை பறிக்கிறதுக்காக வரான். உடனே நம்ம ஹீரோயின் அவனை தள்ளி விழும்போது கார் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகி நேரா போய் ஒரு மரத்துல மோதிடுது. அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. And welcome to மேக்லாஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இது உங்கள் மேக்லா. இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்துல இருக்க பெல் தட்டிட்டு போங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அப்போ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஜாம்பின்னு சொல்லிட்டு அவளை சுட போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் ஒன்னும் ஜாம்பி கிடையாது, நான் ஒன்னும் சாதாரண மனுஷிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அந்த துப்பாக்கி வச்சிருக்க போலீஸ்காரனும் அவளையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் தனியா இருந்த ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே போக ஆரம்பிக்கிறா. அப்புறம் எதிரில இருந்து யாரோ நம்ம பசங்களை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரியுது அவங்களும் மனுஷங்க தான் சொல்லிட்டு நம்ம பசங்களை பார்த்து ஜாம்பின்னு நினைச்சிருக்காங்க. இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டையோட ஒய்ஃப் தான் அந்த பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு. அப்புறம் இந்த வெள்ளை சட்டை இவன் தான் நம்ம கதையோடைய ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்கார் சொல்றாரு, ஃபோர்ட் பாஸ்டர் அப்படின்ற இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கிட்ட ஹீரோவும், என்னது அங்க போறீங்களா, இப்பதான் நாங்க அங்க இருந்து வந்தோம், அங்க நிறைய ஜாம்பிஸ் இருக்கு, அங்க போகாதீங்க, இங்க இருக்க மாலுக்கு தான் நாங்க போறோம், வேணும்னா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் மாலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம போலீஸ்காரனும் நம்ம ஹீரோயினும் வேற வழியில கும்பலா இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூடவே மாலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாரும் அந்த மாலுக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த கதவை திறக்க முடியல. அப்படி திறக்க ட்ரை பண்ணி இருக்கும்போது அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவங்கள பார்த்து இவங்க அட்டாக் பண்றதுக்காக வருது. இந்த மொட்டை கிட்டையும் போலீஸ்கார் கிட்டையும் கன் இருக்கனால 2 பேரும் மாத்தி மாத்தி சுடுறாங்க. ஆனா அதுங்க சாகவே இல்லை. போலீஸ்கார் கிட்ட இருந்த ஷார்ட் கன்னை வச்சு அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இது மால் அப்படின்றனால நிறைய இடத்துல டோர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அது க்ளோஸ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க போய் பாக்குறோம்,
போலீஸ்காரே உங்ககிட்ட கன் இருக்குனால நீங்க இவங்களுக்கு துணையா இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த மொட்டையும் தனித்தனியா போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ தனியா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கதவை ஓபன் பண்றான். அங்க பார்த்தா அங்க இருந்த செக்யூரிட்டி ஒருத்தன் இன்னொருத்தனை சாப்பிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவனை கட்டிக்கிறதுக்காக பாயிறான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து ஒரே சொருவா அவன் தலையில சொருவி அப்படியே இறக்கிடுறான். அப்புறம் எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க கிட்ட ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த போலீஸ்கார் ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எங்க இருந்த ஒரு ஜாம்பி வந்து அந்த பிரெக்னண்டா இருக்க லேடிய அட்டாக் பண்ணுது. உடனே இதை பார்த்து அந்த போலீஸ்கார் அந்த ஜாம்பி கூட சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும் போது அவர் கையில ஒரு கம்பி குத்தி அவருக்கு காயம் ஏற்பட்டுருது. இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது அவருடைய துப்பாக்கி கீழே விழுந்துருது. ஜாம்பி கூட ஒண்டிக்கு கொண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் அந்த துப்பாக்கி எடுத்து ஜாம்பி பார்த்து சுட்டுறா. உடனே அந்த ஜாம்பி அந்த போலீஸ்காரரை விட்டுருது. 3 பேரும் தலை திருச்சி அங்கிருந்து வேற இடத்துக்கு போறாங்க. அப்ப கரெக்டா அதே டைம்ல அந்த மொட்டையனும் ஹீரோவும் இவங்க கூட வந்து ஜாயின் ஆயிடுறாங்க. அப்படி எல்லாரும் லிஃப்ட் ஏறி மேல இருக்க ஃப்ளோருக்கு போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க பார்த்தா 3 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த மால்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க இவங்கள பார்த்து கன்னை வச்சு மரியாதையா அப்படியே கீழே போயிடுங்க, ஒருவேளை உங்களை இந்த ஜாம்பி கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீச வச்சிருக்கவன் சொல்றான். ரொம்பவே சுயநலமா யோசிக்கிறாங்க. எங்களுக்கு கீழே சேஃப் கிடையாது, நாங்க இங்கதான் இருப்போம், நம்ம பசங்களும் விட்டு கொடுக்கறதா இல்ல. உடனே வேற வழி இல்லாம சரி ஓகே நீங்க தங்கிக்கோங்க, ஆனா நாங்க சொல்ற இடத்துல தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசக்காரன் சொல்றான். அப்புறம் நம்ம போலீஸ்காருக்கு அடிபட்டிருக்கோம்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மொட்டையனும் அவனோட ஒய்ஃபும் வாஷ்ரூமுக்கு போறாங்க. அங்க போனாதான் தெரியுது அவனுடைய ஒய்ஃப் கையில ஜாம்பி கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க யார்கிட்டயும் சொல்லாம அதை அப்படியே மறைச்சிடுறாங்க. அப்ப டிவில ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த ஜாம்பியை கொல்லணும்னா அதோட தலையில குறிப்பாத்து அடிக்கணும், அப்படி இல்லைன்னா அதை நெருப்பு வச்சுதான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் டிவில சொன்னது உண்மையான டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மீசக்காரன் என்ன பண்றான்னா, நம்ம போலீஸ்கார் கூட சண்டை போட்டிருக்கோம்ல ஒரு ஜாம்பி, அந்த ஜாம்பியை பார்த்து தலையிலேயே சுடுறான். உடனே அதுவும் செத்து போயிடுது. அப்ப நியூஸ்ல சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில போயிட்டு SOS அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்றாங்க. ஃப்ளைட்ல போறவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா பக்கத்துல ஒரு மொட்டை மாடியில ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு போர்டு இருக்கு, மேல பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அப்படி மேல என்னதான் காட்டுறான்னு சொல்லிட்டு இவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா மேல ஒரு ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருக்கு. உடனே இவங்களும் ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அந்த ஹெலிகாப்டர்ல போறவங்க இவங்கள பார்க்கவே இல்லை. என்னடா இது அப்படி சொல்லிட்டு இவங்க சோகத்துல இருக்காங்க. பார்த்தா இந்த மாலை சுத்தி ஃபுல்லாவே ஜாம்பி கூட்டங்கள் திரண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் கீழே போயிடுறாங்க. அப்ப அந்த மீசக்காரன் சொன்ன மாதிரியே இவங்க எல்லாரையும் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறான். அப்புறம் இந்த மீசக்காரனும் கூட இந்த 2 செக்யூரிட்டிஸும் ஜாம்பி ஏதாச்சும் உள்ள வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரக் வேகமா மால் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உடனே இதை பார்த்து எல்லாரும் மொட்டை மாடியில அசம்பிள் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த ட்ரக்ல மனுஷங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, அவங்களை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா மீசக்காரனும் அதெல்லாம் விட மாட்டேன், அவங்க இந்த ஜாம்பி வைரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தா என்ன பண்றது, அவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு மிரட்டுறான். உடனே அவன் அசார டைமை பார்த்து நம்ம போலீஸ்காரன் அவன் நெத்திலேயே கன்னை வைக்கிறான். கன்னை வச்சு அவனை தனியா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அப்ப அவன் கூட இருந்த ஒரு செக்யூரிட்டி மட்டும் நல்லவனா இருப்பான். அவனும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரக்ல இருக்கவங்களுக்கு மால்குள்ள வரதுக்கான வழியை சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பிரெக்னண்டா இருக்க பொண்ணும் போர்டு வச்சு இந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு வழி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையனும் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துறாங்க. அப்புறம் காப்பாத்தி இவங்கள உள்ள கூட்டிட்டு வராங்க. பார்த்தா அவங்கள ஒரு வயசான லேடிய ஜாம்பி கடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் தான் நர்ஸ் ஆச்சே, அதனால அந்த பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு அவ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம போலீஸ்கார் அந்த ட்ரக்ல இருந்து வந்தவங்க கிட்ட கேக்குறாரு, இந்த ட்ரக்கோட சாவி இருந்தா எனக்கு கொடுங்க, அந்த பாதுகாப்பான பகுதிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அங்க ஃபுல்லா ஜாம்பியா இருக்கு, நாங்க இப்ப அங்கிருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரு மொட்டை மாடிக்கு போறாரு. மொட்டை மாடிக்கு போனா அந்த பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருக்கவன் அவங்கிட்ட இருந்த போர்டுல எழுதி கேக்குறான், வெளியே போறதுக்கான வழி கிடைச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம போலீஸ்காரும், அந்த பாதுகாப்பான இடம் அழிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இதை கிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. அந்த பாட்டை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியல.
அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அவங்க மேல துணியை போட்டு மூடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த டெட் பாடி எழுந்துக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ஜாம்பியா மாறி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க. உடனே பக்கத்துல ஒரு பொருளை வச்சு அவங்க தலையிலேயே சொருகி அவங்கள கொன்னுடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதை கேட்ட அந்த மொட்டைய அங்க இருந்து நைஸா எழுந்து போயிடுறான். ஏன்னா அவனோட ஒய்ஃபையும் அந்த ஜாம்பி கடிச்சிருக்கோம்ல, ஆனா அதை சொல்லாமலே இன்னுமே மறைச்சு வச்சிருக்கான். அப்ப அந்த ட்ரக்ல வந்த ஒரு வயசானவரை ஜாம்பி கடிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்றா. உடனே இதை கேட்ட ஹீரோ அவரை சும்மா விடக்கூடாது, இப்பயே கொன்னுடணும், இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போறான். உங்களை ஜாம்பி கடிச்சிடுச்சு, இதுக்கு மேல உங்களை விட்டு வச்சா உங்களால எங்க உயிருக்கும் ஆபத்து, நீங்க எப்படி இருந்தாலும் ஜாம்பியா மாறிடுவீங்க, அதனால உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அதை கிட்ட அந்த பெரியவரும் சரிப்பா பரவாயில்ல கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவர் பக்கத்துல இருந்த அவரோட பொண்ணு இல்ல கொல்லாதீங்க, எனக்கு இருக்கிறதே எங்க அப்பா மட்டும்தான், அவரையும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. உடனே இதை பார்த்த ஹீரோட மனசு மாறி சரி ஓகே இப்ப கொல்ல வேணாம், அவரு ஜாம்பியா மாறின உடனே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுடுறான். அவரை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் அங்கேயே இருந்து அவரு ஜாம்பியா மாறின உடனே அவரை கொன்னுடுறாரு. அவர் பொண்ணும் அவங்க அப்பா அவள் விட்டு போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்படியே இந்த மால்லே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. இங்கேயே சாப்பாடும் இருக்கு, ட்ரெஸ்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால எந்த கஷ்டமும் இல்லாம அவங்க அங்கேயே இருக்காங்க. அப்படியே மாலுக்கு வெளியே பார்த்தா இவங்களை எதிர்பார்த்து நிறைய ஜாம்பிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மொட்டை அவனோட ஒய்ஃபை யாருக்கும் தெரியாம தனியா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. பார்த்தா அந்த மால் ஃபுல்லாவே பவர் கட் ஆகுது. அதே டைம்ல இந்த மொட்டையோட ஒய்ஃப்க்கு டெலிவரி பெயின் வருது. நம்ம பசங்க எல்லாருமே பவர் ஆஃப் ஆனனால மாலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு ரத்த கரையா இருக்கு. என்னடா இது ரத்த கரையா இருக்கு, ஒருவேளை அது ஜாம்பியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போறாங்க. பார்த்தா அங்க ஒரு நாய் வருது. இதை பார்த்து தான் பயந்தோமா, சல்லுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நாய் மேல பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு ஜாம்பி செவுத்த மேல ஒரு பைப்பை பிடிச்சுக்கிட்டே வருது. அதுக்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தா இன்னும் நிறைய ஜாம்பிஸ் வருது. உடனே எல்லாரும் அவங்க சேஃபா இருக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி போற வழியில அந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் அந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிறான். இவங்களாலையும் அவனை காப்பாற்ற முடியல. உடனே எல்லாரும் அந்த சேஃபான இடத்துக்கு போயிட்டு கேட்டை மூடிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டினா அந்த மொட்டையோட ஒய்ஃப் டெலிவரி பெயின்லயே இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை ஆடுற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அவ ஜாம்பியா மாறிடுறா. மாறினது மட்டும் இல்லாம அவன் கட்டி வச்சிருக்க கயிறெல்லாம் அறுத்துக்கிட்டு இவனை கடிக்கிறதுக்காக வரா. அப்புறம் அந்த குழந்தையும் பிறந்துடுது. அப்ப அந்த ட்ரக்ல இருந்து வந்த பாட்டி இந்த பொண்ணை ஜாம்பி ஆனதும் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு துப்பாக்கி வச்சு அந்த பொண்ணை சுட வராங்க. ஆனா இந்த மொட்டையும் என் பொண்டாட்டியை மட்டும் சுட்டிங்கன்னா அவ்வளவுதான் உனக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனாலும் அவன் சொல்றதை கேட்காம அந்த பொண்ணை சுட்டுடுறாங்க. உடனே கோவமான அந்த மொட்டை அந்த பாட்டியை பார்த்து சுடுறான். அதே டைம்ல இந்த பாட்டி பயந்து போய் அவனையும் சுடுறாங்க. 2 பேருடைய புல்லட்டும் மாறி மாறி போய் 2 பேரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அப்ப இந்த கன் சவுண்ட் கேட்டு நம்ம பசங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த பிரெக்னண்டா இருக்க பொண்ணு ஜாம்பி ஆனதும் இவங்க 2 பேரும் செத்து போயிருக்கிறதையும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை இருக்கிறதையும் பாக்குறாங்க. சரி அந்த குழந்தைய போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த குழந்தையும் ஜாம்பியாவே பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய விட்டா சரியாகத்துன்னு சொல்லிட்டு பச்சை குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொன்னுடுறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உயிர் கிடையாது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறமும் யாரும் இறக்க கூடாதுன்னா நம்ம இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்ல வந்தவங்கள பணக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன் விளையாட்டா என்ன சொல்றான்னா, வேணும்னா என்கிட்ட ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள தீவுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது கிட்ட எல்லாருக்குமே இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்த மால்லயே 2 ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த ட்ரக்கை இப்படியே கொண்டு போனா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆயுதங்கள்லாம் எடுத்து அந்த ட்ரக்கு ஃபுல்லா வச்சு செட் பண்றாங்க. அப்ப பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் ஒருத்தர் இருப்பால, அவன் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இன்னும் 5 நாள்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்த போலீஸ்காரன் சொல்றாரு. என்னதான் நேரடியா பேசிக்கலனாலும் இந்த போலீஸ்காருக்கு அந்த மொட்டை மாடியில் இருக்கிறவனை ரொம்பவே பிடிச்சிடும். அவன் என்ன சொல்றான்னா,
எனக்கு பசிக்குது, என்னால 5 நாள்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க ஒரு நாய் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த நாயோட உடம்புல நிறைய சாப்பாடுலாம் கட்டி பக்கத்து பில்டிங்க்கு அமுச்சு விடுறாங்க. ஆனா இவங்க கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணுக்கு நாய்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நாயை வச்சு இப்படி பண்றது சுத்தமா பிடிக்கல. ஆனா வேற வழியே இல்ல, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக அந்த நாயை அமுச்சு விடுறாங்க. அந்த நாயும் பக்கத்து பில்டிங்ல இருக்கவன் விசில் அடிச்ச உடனே அங்கிருந்த கதவுல இருந்த சின்ன ஓட்டை வழியா போயிடுது. அதை பார்த்த ஜாம்பிகள் அதே ஓட்டை வழியா உள்ள போக ஆரம்பிக்குதுங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நான் நாயை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு அதே கதவு வழியா போய் முட்டி நிறுத்துறா. சாப்பாடு அனுப்பும் போது அது கூட ஒரு வாக்கி டாக்கியும் அமைச்சிருப்பாங்க. அந்த வாக்கி டாக்கி எடுத்து அந்த பக்கத்து பில்டிங்காரன் பேச ஆரம்பிக்கிறான். யாரும் இங்க வராதிங்க, என்ன ஜாம்பி எல்லாமே கடிச்சிருச்சு, நீங்க வரதுக்குள்ள நானும் ஜாம்பியா மாறிடுவேன், அந்த பொண்ணை இங்கிருந்து போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த மாலு கீழே ஒரு ட்ரைனேஜ் போற வழி இருக்கும், அந்த வழியா போயிட்டு பக்கத்து பில்டிங்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த பணக்கார பையனை கதவை மூடிட்டு உள்ளேயே இரு, நாங்க வந்த உடனே இந்த கதவை மட்டும் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போறாங்க. போற வழியில இருக்க எல்லா ஜாம்பியையுமே அடிச்சு தள்ளிட்டு இவங்க நேரா அந்த பக்கத்து பில்டிங்க்கு போறாங்க. போலீஸ்காரோட ஃப்ரெண்டு முழு ஜாம்பியா மாறி இருக்கான். அவனை சுடுறதுக்கு நம்ம போலீஸ்காருக்கு மனசே இல்லை, இருந்தாலும் வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை சுட்டு கொன்னுடுறாரு. அப்புறம் இந்த பொண்ணையும் அந்த நாயெல்லாம் கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது நிறைய கன்லாம் இருக்கத பாக்குறாங்க, அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் திரும்பி அந்த ட்ரைனேஜ் வழியா மாலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கூட இருந்த ஒருத்தருக்கு கால்ல அடிபட்டுருது. ஆனா அவரு காப்பாற்ற முடியாம போயிடுது, அவரை ஜாம்பிகள்லாம் கொன்னுடுது. இப்ப அவங்க டீம்ல இருந்து இன்னொருத்தரும் காலி. அப்ப இவங்க எல்லாரும் எப்படியோ மாலுக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்த கேட்டை திறக்க சொல்லி அந்த பணக்கார பையன் கிட்ட சொல்றாங்க. ஆனா பார்த்தா அவன் அங்க இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஜாம்பிகள்லாம் மேல ஏறி வர ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து கதவை திறந்துடுறா. ஆனா அந்த டோரை மூடுறதுக்கு அவங்க மறந்துடுறாங்க. அதனால எல்லா ஜாம்பிகளும் மாலுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இங்க இருந்தா வேலைக்காவாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த 2 ட்ரக்கையும் ஏறிக்கிறாங்க. அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, அந்த ட்ரக்கு கொஞ்சம் கூட நவர மாட்டேங்குது. ட்ரக்கை சுத்தி எல்லா ஜாம்பிகளும் அந்த ட்ரக்கை பிடிச்சி ஆட்டுது. கொஞ்சம் கூட அந்த ட்ரக்கு நவரவே மாட்டேங்குது. அதனால அந்த மீசக்காரன் என்ன பண்றான்னா, ஒரு பெரிய சிலிண்டரா எடுத்து தூக்கி போட்டு அதை குறிப்பாத்து கன்னை வச்சு சுடுறான். அதனால நெருப்பு உண்டாகுது. இவங்க போறதுக்கான வழியும் உருவாயிடுச்சு. வழி கிடைச்சனால இவங்க ட்ரக் எடுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரு ஜாம்பி மட்டும் இவங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அப்ப இவங்க கூட்டத்துல இருந்த ஒரு கிழவன் மட்டும், இந்த ஜாம்பி கொல்லணும், இந்த ஜாம்பியை அறுத்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரம்பத்தை எடுத்து ஆன் பண்றான். ஆனா அந்த டைம்ல ட்ரக் லைட்டா திரும்பினால பக்கத்துல அந்த பொண்ணு அப்படியே 2ஆ அறுத்து கொன்னுடுறான். அதே டைம்ல இந்த ட்ரக்கும் கவுந்து விழுந்துருது. ஆனா அந்த பணக்கார பையன் மட்டும் யாருக்குமே ஹெல்ப் பண்ணாம அவன் மட்டும் தனியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா வெளியே போனா அங்க இருந்த ஜாம்பி ஒண்ணு இவனை கடிச்சு கொதறிடுது. என்னடா இது, முன்னாடி போன ட்ரக்கை காணுமேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருந்த அந்த மீசக்காரனும் வந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்திடுறான். இந்த இரும்பு நெஞ்சத்துக்குள்ளேயும் இதையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவங்க எல்லாரும் தப்பிச்சு போகும்போது அந்த பணக்கார பையன் ஜாம்பியா மாறி நம்ம ஹீரோயினை கடிக்க வரான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை கொன்னுட்டு அவன்கிட்ட இந்த போட் சாவி எடுத்துக்கிட்டு போறா. அப்புறம் எல்லாரும் தப்பிச்சு போகும்போது அந்த மீசக்கார மட்டும் ட்ரக்லயே மாட்டிக்கிறான். எல்லா ஜாம்பிகளும் அவனை கடிக்கிறதுக்காக வருது. இதுக்கு மேல நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மத்தவங்களாவது உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த சிலிண்டரை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த இடம் ஃபுல்லாவே நெருப்பா ஆகுது. அப்புறம் எல்லாரும் அந்த தீவுக்கு போறதுக்காக போட்ல போய் உட்காடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வரதுக்கு மறுத்துட்டான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், என்ன ஜாம்பி கடிச்சிருச்சு, நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சுட்டு செத்து போயிடுறான். அப்புறம் இவங்களும் இந்த படகுலயே தீவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஒருவேளை நீங்க தூங்கி எழுந்துக்கும் போது இந்த உலகமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம், பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம். அது மாதிரி அது எந்த மாதிரி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.